வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் ஏப்ரல் 24 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம மாறன் வந்துட்டு கார்த்திகிட்ட, இங்கே பாரு கார்த்தி, நீ அழாத, பிருந்தாவை நான் உன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நம்ம மாறன் சொல்கிறாரு. இதை கேட்டதோட கார்த்தி கேட்குறாரு, டேய் இதெல்லாம் தப்பில்லையாடா? மாறன் சொல்கிறாரு, என்னடா தப்பு? உன் மேலே எந்த தப்பும் இல்லாதப்பயே விஜயை பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ பிருந்தாவை காதலிச்சியை தவிர்த்து நீ வேற எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நான் உன்னை பிருந்தா கூட சேர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னு சொன்னதோட உடனே கார்த்தியும் சரிடா அப்படின்ட்டு வராங்க. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, வீரா நிக்கிறா, அவ எதா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவா, அவகிட்ட பேச்சு கொடுக்காம வா. இது கேட்டதோட கார்த்தியும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப வந்துகிட்டு இருக்கும் பொழுதே வீரா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கார்த்தியை பாக்குறாங்க. பார்த்ததோட, கார்த்தி கிளம்பிட்டீங்களா? கார்த்தி சொல்றாரு, கிளம்பிட்ட வீரா. வீரா கேட்குறாங்க, இங்கே பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் இனிமே ட்ரிங்க் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, இது குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறோம், சரியா? கார்த்தி சொல்றாரு, சாரி வீரா, மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டேன். அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி இனிமே குடிக்க கூடாது, சரியா? கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல வீரா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, சரி ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில போறீங்களா? அதுக்கு மாறன் சொல்றாரு, கோவிலுக்கு போறேன் வீரா. அப்ப வீரா கேக்குறாங்க, கோவிலுக்கு தானே, நானும் வரேன். இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. இருந்தாலும் வீராவை வரவேணான்னு சொன்னா கண்டிப்பா வீரா சந்தேகப்படுவா. இதனால மாறன் சொல்றாரு, சரி வா வீரா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பிருந்தா கோவில்ல இருக்காங்க. பிருந்தாவை பார்த்ததோட வீரா ஷாக் ஆகி ஓடி போய், பிருந்தா நீ மட்டுமா கோயிலுக்கு வந்த? ஏண்டி கோயிலுக்கு வந்திருக்க? அப்ப வீரா சொல்றாங்க, மாறன் மாமா தான் வர சொன்னாரு. வீரா கேக்குறாங்க, சரி வந்தது வந்துட்டேன், வா சாமி கும்பிடுவோம். அப்ப பார்த்தா கார்த்தி வராரு. கார்த்திய பார்த்ததோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறா, என்ன மாறா இது? இந்த மாதிரி இவங்க சந்திக்கிறது ரொம்ப தப்பு. மாறன் வீரா கிட்ட, இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஆமா மாறா, ஒரு வகையில நீ சொல்றதும் சரிதான், ரெண்டு பேரையும் பேசிக்க வைக்காம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஆகுது, அதனால ரெண்டு பேரும் பேசட்டும் அப்படின்ட்டு வீரா நிக்கிறாங்க. வீரா நேரா பிருந்தா கிட்ட போயிட்டு, இங்க பாரு பிருந்தா, என்னதான் இருந்தாலும் கார்த்திக்கு கல்யாணம் ஆனதா யாராலையுமே மறுக்க முடியாது. கார்த்திக்கு கல்யாணம் ஆகிட்டு இனிமே கார்த்தியோட ஒய்ஃப் அப்படின்னா அது விஜய் தான். ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் ஆகும், அதனால பார்த்து பொறுமையா அவங்கிட்ட பேசு. பிருந்தாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மாறன் கூப்பிடுறாரு, வீரா வாங்கிட்டு. வீரா போறாங்க. அப்ப நம்ம பிருந்தா நேரா கார்த்தி கிட்ட நிக்கிறாங்க. கார்த்தி நேரா பிருந்தா கிட்ட, இங்க பாரு பிருந்தா, நீ என்கிட்ட பேசவே மாட்டியா? அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் உங்களதான் கல்யாணம் பண்ண போறேன், இனிமே என் வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது, திடீர்னு இனிமே நீங்க வேற யாரோடைய புருஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது என் மனசு எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில நீங்க எனக்கு இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஊர் உலகம் எல்லாமே சேர்ந்து நீங்க அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முத்திர குத்தின பிறகு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பிருந்தா அழுகுறாங்க. அதுக்கு கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு பிருந்தா, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இனிமே நான் உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன். ஒருவேளை நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு நீ சொன்னீன்னா நான் எங்கேயாவது போயிடுறேன், கண்டிப்பா நான் அவ கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு நீ நினைக்காத. அவ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா, அவ எதுக்காக இப்படிப்பட்ட நாடகத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. ஆனா என் வாழ்க்கையவே அவ சுத்தமா அழிச்சிட்டா. அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எதுக்காக அவ இப்படி பண்றா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இங்க பாரு பிருந்தா, நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு சொன்னீன்னா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சொல்லு வீரா, சொல்லு பிருந்தா. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது
நம்ம வீரா மாறன் கிட்ட, டேய் மாறா, பிருந்தாவ கார்த்தி கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆக்கிற போகுது, நான் போறேன் இரு. அப்ப மாறன் வீரா கிட்ட, இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு, அவங்க மனசு விட்டு பேசிட்டு கொஞ்சம். வீரா கேக்குறாங்க, டேய் இதுக்கப்புறம் மனசு விட்டு பேசி என்னடா பண்ண போறாங்க, கார்த்திக்கும் விஜிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, இதுல எந்தவித மாற்றமும் இல்ல, அவங்க மனசு விட்டு பேசுறேன்னு பேசி வேற ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்றது, நீ அமைதியா இருடா. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, நீ இரு சித்த. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல நான் போய் கேக்குறேன் அப்படின்ட்டு வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க கார்த்திக், என்னதான் நடந்தாலும் உங்களுக்கு விஜிக்கும் கல்யாணம் ஆகிட்டு, இனிமே அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நம்பி பிருந்தா என்ன பண்ண போறா, இங்க பாருங்க, பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம், நீங்க தேவையில்லாம இனிமே பழைய விஷயத்த பத்தி பேச வேணாம், சரியா? அப்ப நம்ம கார்த்தி பிருந்தா கிட்ட, இங்க பாரு பிருந்தா, சொல்லு பிருந்தா. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க கார்த்திக், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட வீரா கார்த்தி கிட்ட, பாத்தியா கார்த்தி, பிருந்தா என்ன சொன்னான்னு, உங்க மேல நம்பிக்கை இருக்கா, இனிமே நம்பிக்கை இருந்து என்ன பண்றது, அதான் உங்களுக்கு விஜிக்கும் கல்யாணம் ஆகிட்டு இல்ல, ஊரறியே நீங்க விஜிக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, சரியா? இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, இனிமே எந்தவித தவறும் நடக்க கூடாது, பிருந்தாவுக்கு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு நான் போயிட்டு சாமி கும்பிடுறேன் அப்படின்ட்டு போறாங்க. அந்த நேரம் மாறன் நேரா கார்த்திய பார்த்து ஆஹ் சைகை காமிக்கிறாரு, தாலியை கட்டுறா அப்படின்னு. அப்ப கார்த்தி இங்க இருந்து தாலி எடுத்துட்டு வந்து பிருந்தாவோட கழுத்துல கட்டுறாங்க. அப்ப வீரா சாமி கும்பிட்டு திரும்பி பார்த்தா கார்த்தி வீராவோட கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு, பிருந்தாவோட கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்ததோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி என்ன பண்றீங்க? அப்ப வீரா ஓடி போய் மாறன்ட்ட, டேய் அவங்கள தடுத்து நிறுத்துடா. ஆனா மாறன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இத பார்த்துட்டு வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. தாலி கட்டி முடிச்சதோட வீரா நேரா பிருந்தா கிட்ட, ஏய் என்ன காரியண்டி பண்ணிருக்க, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அவ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா, அவ என் பொண்டாட்டி கிடையாது. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட, டேய் மாறா, என்னடா நடக்குது இங்க? மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, அந்த பொண்ணு கண்டிப்பா பொய் சொல்றான்னு மட்டும் நல்லா தெரியுது, அந்த பொண்ணை நம்புறீங்களே, யாராவது கார்த்திய நம்புனீங்களா, அவன் இப்படிப்பட்ட ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கார்த்தி மேலதான் சந்தேகப்படுறீங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்ல, ஏதோ ஒரு பொண்ணு பொய் சொல்றதுக்காக அவனோட வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணலாமா? அவன் உயிருக்கு உயிரா லவ் பண்றது பிருந்தாவை தான், அவன் பிருந்தா கூடயே சேர்ந்து வாழட்டும். இதை கேட்டதோட வீர அதிர்ச்சியாகி, மாறா இது எல்லாமே நீதானா, இது எல்லாமே உன்னோட திட்டம் தானா, நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாறா, ஏன் மாறா இப்படி பண்ண, என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டே அப்படின்னு கேட்க, அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா அவங்களோட லைஃப் தான் கேள்விக்குறியாகும், நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கேன். அப்ப வீரா கேக்குறாங்க, அப்ப இது எல்லாமே உன்னோட பிளான் தானா, நீ இதுல உடந்தையா, என்னைய முட்டாளாக்கிட்டீங்களா அப்படின்னு. அப்ப நம்ம பிருந்தா கிட்ட வீரா போயிட்டு, இங்க பாரு, நடந்தது கல்யாணமே கிடையாது, தாலியை கைட்டு அப்படின்னு சொல்லி பிருந்தாவோட கழுத்துல இருந்து தாலியை கழட்ட பாக்க, அப்ப பிருந்தா டக்குன்னு, அக்கா கோவில்ல வச்சு அவரு தாலி கட்டியிருக்காரு, இந்த தாலியை எப்படிக்கா இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, தாலியை கலட்டுறது ரொம்ப பெரிய தப்பு, வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு வீரா, இவ கழுத்துல இருந்து நீ தாலியை கலட்ட பார்த்த நான் உசுரோடவே இருக்க மாட்டேன், பிருந்தா என்னோட ஒய்ஃப், இதுல எந்தவித மாற்றமும் இல்ல, நீ மட்டும் தாலியை கலட்டனா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. அப்புறமா பிருந்தா சொல்றாங்க, அக்கா இனிமே இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம மாறன் நேரா கார்த்தி கிட்ட, டேய் நீ பிருந்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேரா பிருந்தாவை கூட்டிக்கிட்டு கார்ல ஏறாரு. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு காரு போய் நிக்குது. அப்ப விஜய் வெளியில வராங்க. அப்ப விஜய் வந்துட்டு கார்த்தி வெளியில வரத பாக்குறாங்க கார்ல இருந்து. அப்பதான் விஜய் நேரா கார்த்திய பார்த்து, மச்சான் எங்க மச்சான் போனீங்க, மதியான சாப்பாட்டுக்கெல்லாம் சரியா வரதே கிடையாது, ஒவ்வொருத்தரையா தேடி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா, எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கார்த்திய பார்த்து விஜய் கேக்குறாங்க. அதே நேரம் மாறனும் வீராவும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, எங்க எல்லாரும் போயிட்டு வரீங்க அப்படின்னு. அதே நேரம் பார்த்து நம்ம பிருந்தா கீழே இறங்க, பிருந்தாவோட கழுத்துல தாலி கிடக்கிறத பார்த்துட்டு விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ அப்படின்னு கத்துறாங்க ஏனத்தை கீழே போட்டுட்டு. வெளியில சத்தம் கேட்கறத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. என்னது,
வெளியில சத்தம் கேக்குது அப்படின்ட்டு வெளியில வராங்க. வந்து பார்த்தா கார்த்தியும் நம்ம பிருந்தாவும் நிக்கிறாங்க. பிருந்தாவோட கழுத்துல தாலி கிடக்கிறத பார்த்துட்டு வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது? விஜய் சொல்றாங்க, போச்சு என் வாழ்க்கையே போச்சு, இப்படி என் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்களே அப்படின்னு விஜய் சொல்றாங்க. அப்ப நம்ம வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ராமச்சந்திரன் இங்க இருந்து வந்துட்டு கார்த்திய பார்த்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் விஜய் சொல்றாங்க, மாமா என் வாழ்க்கையே போச்சு மாமா, இப்படி இந்த வீட்டுக்கு வந்து என் வாழ்க்கையவே அழிச்சிட்டனே அப்படின்ட்டு விஜய் அழுகுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் கார்த்திய பார்த்து, என்ன காரியம்டா பண்ணிருக்க? இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் சுத்தமா கெடுத்துட்டியடா அப்படின்ட்டு கார்த்தியா அடிக்கிறாங்க. மாறன் தடுக்கிறாரு. அப்பா அடிக்காதீங்க பாவன. ராமச்சந்திரன் சொல்றாரு, ஏய் நீ பேசாத, உன் புத்தி தான் அவனுக்கு வந்திருக்கு போல அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, அப்பா என் தம்பி மேல எந்த தப்பும் இல்ல. அப்பதான் வீரா வந்து நிக்கும் பொழுது வள்ளி கேக்குறாங்க, வீரா என்ன வீரா இதெல்லாம்? உன் மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தனே, என்ன காரியம் பண்ணிருக்க? அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, எனக்கு தெரியாது வள்ளியம்மா இப்படி நடக்க போறது. அப்பதான் விஜய் அங்க இருந்து வராங்க. ஓ, கூட்டிட்டு போனேனே நீங்க தான், ஆனா ஒண்ணும் தெரியாது அப்படின்னு பேசுறீங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு 2 பேருக்கும் நாசுக்கா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்க முடியுது உங்களால? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை போயிரும் அப்படின்னு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா என் வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணி பாத்தீங்களா? என் வாழ்க்கை போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு விஜய் அழுகுறாங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டியே, உன்னை மலை போல நம்பி இருந்தன்னு இந்த குடும்பத்தை நீ பாதுகாப்ப அப்படின்னு. கடைசியில ஏன் வீரா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதோட வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா என்ன வள்ளியம்மா ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க தான் கூட்டிட்டு போனதே, கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப விஜய் சொல்றாங்க, ஒருவேளை உங்களுக்கு மட்டும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு கல்யாணம் நடந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு. மாறன் டக்குன்னு விஜய் கிட்ட, இங்க பாரு, இதுக்கும் வீராவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. ராமச்சந்திரன் கேக்குறாரு, அப்ப நீ கல்யாணத்தை பண்ணி வச்சியாடா? அப்ப மாறன் சொல்றாரு, ஆமா நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, நீங்க உங்க பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றீங்க. எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது வீராக்கா தான். அக்கா அக்கான்னு சொன்னதுக்கு கடைசியில எனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டாங்க. அடியே பிருந்தா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் மேல சந்தேகமா இருந்துச்சுடி. என் புருஷன் உன் பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டே வந்தாரு. எனக்கு அப்பவே தெரியும்டி நீ இந்த மாதிரி வளைச்சு போடுவ அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி டென்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, ஏ பிருந்தா என்ன காரியம் பண்ணிருக்க? அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கும் பிருந்தாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இத்தனை நாளும் அந்த விஜய் சொல்றத நம்புறீங்களே, கார்த்தி சொல்றத நம்புறீங்களா? அவன் அந்த மாதிரி பண்ணலன்னு தலபாடா அடிச்சுக்கிறானே, கொஞ்சமாவது நம்புறீங்களா? யாருமே அவனை சுத்தமா நம்பவே இல்லை. அதனாலதான் அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறதுக்காக நான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்க தேவையில்லாம இவங்க 2 பேரையும் பிரிக்க பாக்காதீங்க. இந்த விஜய் பொய் சொல்றான். இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பெரிய விஷயமே கருப்பு தான், அதுவே போயிருச்சு அப்படின்னு நான் அனாதையாகி நிக்கிறேன். ஆனா நீங்க வந்துட்டு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இனிமே நான் இதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப வள்ளி டக்குன்னு விஜய பார்த்து, விஜய் உன் லைஃப் இப்படி போறதுக்கு நான் விட்டுருவேனா? இங்க பாரு, நீ அமைதியா இரு, உனக்கு நல்லது கெட்டது பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ஏ பிருந்தா, இந்த தாலியை கலட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாறன் இதை பார்த்துட்டு, அத்தை நீ தப்பான விஷயத்த முடிவெடுக்கிற. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணி இங்கேருந்து வந்துட்டு, பிருந்தா என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, தாலியை கழட்டி தூக்கி வீசுறி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் நம்ம வள்ளி சொல்றாங்க, ஆமா தாலியை கலட்ட போறியா இல்லையா அப்படின்னு நம்ம பிருந்தாவோட கழுத்துல கிடக்குற தாலியை கலட்ட போறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம வீரா வந்துட்டு வள்ளிய தடுக்கிறாங்க. வள்ளி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, நான் தப்பு பண்றேனா? யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு யார வந்துட்டு தப்பு பண்றேன்னு சொல்ற அப்படின்னு வள்ளி கேக்குறாங்க. அப்ப கண்மணி நேரா வீராவை பார்த்து, ஏய் ஏடி பேசுற, தங்கச்சியோட வாழ்க்கடி இப்படி
தங்கச்சியோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாம ஆகணும்னு நினைக்கிறியா? ஏண்டி இப்படி பேசுற? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, பிருந்தாவோட லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும். நீங்க தேவையில்லாம பிருந்தாவோட லைஃப காலி பண்ண பாக்காதீங்க. இவளுக்கு கார்த்திக் தாலி கட்டிட்டாரு, இனிமே எது தப்பு எது சரி அப்படின்னு பாக்கணும். அப்ப வள்ளி டக்குன்னு, இங்க பாரு வீரா, தேவையில்லாம பேசாத. இவனுக்கும் விஜிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அதுவும் ஓரறிய. இந்த பிருந்தா தாலி கட்டிட்டு வந்தது யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்திருக்கான். அத போய் கல்யாணம்னு ஏத்துக்கவே முடியாது. நீ தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. ஏ பிருந்தா, இப்ப தாலிய கலட்ட போறியா? நான் கலட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு தாலியை கலட்ட போக, நம்ம வீரா டக்குன்னு தடுத்து பள்ளிய ஓங்கி அறியறாங்க. இத பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராமச்சந்திரன். விஜய் சொல்றாங்க, ஐயோ அம்மா, உங்களையே அடிச்சுட்டாங்களா? எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், இந்த வீட்டுல நீங்க ஒரு செல்லா காசாதான் இருக்கீங்க. சும்மாதான் உங்களை வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க. பாத்தீங்களா, உங்களையே அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க. என் வாழ்க்கை போயிட்டு அப்படின்னு ஒரு நீதி நேர்மைக்காக தான் கேக்குறீங்க. ஆனா அதையே பொருட்படுத்தாம உங்களை அடிக்கிறாங்கன்னா அவங்க பெரிய ஆளுதான். சித்தி, இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுல அருகதையே இல்ல. அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொன்னதோட வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா, அம்மா அம்மான்னு சொன்னியே, அம்மாவை இப்படிதான் அடிப்பியா? விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் அப்பவே சொன்னேன்னு, சும்மாதான் அம்மான்னு சொல்லுவாங்க, ஒன்னும் உண்மைக்குமே அம்மான்னு சொல்ல மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உங்களை, நீங்க ஒன்னும் அவங்கள பெக்கலையே. இத கேட்டதோட நம்ம வள்ளி சொல்றாங்க, விஜி, நீ ஆரம்பத்துல இருந்தே சொன்ன, ஆனா நான் தான் இந்த மரமண்டைக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. வீரா ஆரம்பத்துல இருந்து என்னைய சும்மாதான் அவ கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக தான் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாமே, எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப புரிஞ்சுட்டு விஜி, இவன் இந்த மாதிரி ஒருத்தியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஏ வீரா, ஏன் மேல கை வச்சுட்டியல்ல, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம வள்ளி ரொம்ப கோபமா பேசுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சாரி வள்ளியம்மா, நீங்க அப்படி பண்ணதுனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. என் வாழ்க்கையிலேயே இனிமே உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. இதை கேட்டுட்டு வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய்ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள இந்த குழப்பம் வரணும் அப்படின்னு தானே நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் பிருந்தா நேரா கார்த்திகிட்ட, நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க, இது என் குடும்பத்தையும் பாதிச்சுட்டு என் வாழ்க்கையையும் பாதிச்சுட்டு அப்படின்னு பிருந்தா அழுகுறாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.